ஹாய், வெல்கம் டு தி சேனல் மான்சிதா ஹோம் மேக்கர். இன்றைக்கி நம்ம இந்த மினி ஸ்விங் மிஷினில் நீடில் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இதோட சைஸ் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். என்னோடய நீடில் வந்து இப்போ உடஞ்சிருச்சு. ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ நீடில் சேஞ்ச் பண்ண போகிறோம். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே, ஸ்க்ரூ ஆப்ஷன். இதை வந்து லைட்டாக லூஸ் பண்ணாலே போகுங்க, நீடில் ஈஸியாக கழட்டிடலாம். ஸோ இந்த ஸ்க்ரூவை வந்து கழட்டுறதுக்கு 1 ரூபி காயின் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காயின் வச்சு பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதை லூஸ் பண்ணுறப்ப நீடில் வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூவை ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் 2 சுற்று சுற்றினாலே போதும். அவ்வளோதான், லூஸ் ஆயிடுச்சு. ஸோ நீடில் வந்து ஈஸியாக கழட்டிடலாம். ஓகேவா? நீ வந்து இதை ஃபுல்லாக கழட்டணும் அவசியம் இல்லை. இந்த ஸ்க்ரூவை மட்டும் லைட்டாக லூஸ் பண்ணாலே போதும், நீடில் வந்து ஈஸியாக கழட்டிடலாம். இப்போ நம்ம வந்து புது நீடில் வந்து சேஞ்ச் பண்ணணும். நான் வந்து மிஷினோட வந்த நீடில் தான் 4.5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வரைக்கும் உடையலை. 4.5 இயர்ஸ் கழிச்சு இப்போ தான் உடஞ்சிருக்கு. ஸோ மிஷின் ஆர்டர் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ராவாக ஒரு நீடிலும் கொடுத்துருந்தாங்க. நான் அதை வந்து எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த நீடிலோட சைஸும் எனக்கு தெரியலை. அதனால் இந்த நீடிலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஷாப்பில் போய் கேட்டு வாங்கிட்டு வந்தேன். எனக்கு வந்து இந்த செட்டு நீடில் வந்து அவங்க கொடுத்தாங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் 16. தெரியுதா? பார்த்துக்கோங்க, நம்பர் 16. ஓகேவா? 10 நீடில் இருக்கும். நீ வந்து ஸ்விங் மெட்டீரியலாக வாங்குவீங்க இல்லையா, பாபின் த்ரெட்லாம் வாங்குவீங்களா, அங்கேயே போய் கேட்டு வாங்கிக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் தான். 10 இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து புது நீடில் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த நீடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சைடு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். சரிதா? இந்த ஃப்ளாட்டாக இருக்கிற சைடு தான் ரைட் சைடு வரணும், அதாவது மிஷின் சைடு வரணும். ஸோ அந்த மாதிரி திருப்பிட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஃப்ளாட்டாக இருக்கிறது ரைட் சைடில் இருக்கணும். இந்த மாதிரி மாற்றி வச்சிடாதீங்க, ரைட் சைடில் இருக்கிற மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு லைட்டாக அது மேலே தூக்கிக்கலாம். மேலே தூக்கிட்டு இந்த ஸ்க்ரூவை வந்து இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ளாட்டாக இருக்கிறது ரைட் சைடு வச்சு அப்படியே உள்ளே வச்சிடலாம். இதை வச்சு டைட் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதாங்க. காயினை வச்சு டைட் பண்ணி விட்டுடலாம். இது வந்து நல்லா டைட்டாக இருக்கணும். ஒரு தடவை டைட் பண்ணிவிட்டு நீடில் வந்து லைட்டாக ஆட்டி பாருங்கள். உங்களுக்கு வந்து லூஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா மூவ் ஆகும். லூஸ் ஆச்சுன்னா, ஸோ ஃபீல் ஆச்சுன்னா இன்னும் வச்சு நல்லா டைட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதாங்க, நல்லா டைட் ஆகிடுச்சு. நீடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லையா? உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மான்சிதா ஹோம் மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.